கூட பேசுகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் நாதா, துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய வழி நடத்துதலுக்காக ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்துகிற ஆவியானவர், நீரே பேசுகிற ஆவியானவர், உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீ, நீ சகலவும் செய்ய வல்லமையுள்ளவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. மகிமையான பரலோகம் இருக்கையில் மனமுடைந்து போவது ஏனோ, ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையில் அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ. மகிமையான பரலோகம் எங்களுக்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீரே தொடர்ந்துள்ள நேரங்கள் எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனி அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. சேர்ந்து சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனி அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களோடு பேசுகிற தெய்வா, தொடர்ந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலம் முழுவதும் தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களில் தேவ வசனம் இன்னும் சென்று எங்களை ஆண்டவரை நீர் பலனடைய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய பிரசன்னம் வருவதாக தாழ்த்தி தேவரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தம் பத்தாது, இன்னும் சத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா இந்த பக்கம் கொஞ்சம் கை உயர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை இது. நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வார்த்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 26 படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அன்று வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். இங்கே பார்க்குறோம். நமக்கு இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு கேட்டோன்னே நீங்கள் யோசிச்சுப்பீங்க, ஏதோ கண் வலி மாறும், காது வலி மாறும், அப்படிப்பட்ட பலவீனங்களில் எனக்கு இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். இல்லை, பலவீனங்களில், அந்த வார்த்தையின் முதல் பகுதி பலவீனங்களில். ஹல்லேலூயா. பலவீனங்கள் கிடையாது, பலவீனங்களில். எந்தெந்த இடங்களிலே தகுதி இல்லை, நமக்கு நிற்க முடியலையோ அந்த பகுதியிலே நிற்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்னால் நிற்க முடியாத இடங்களில் நம்முடைய பலவீனங்கள் எதையெல்லாம் நமக்கு பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அழகாக ஆண்டவர் கொடுக்கிற சில நேரங்களில் ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்றால், முதல் இடத்துல பேசுகிற ஆவியானவர். ஒன்று பேசுகிற ஆவியானவர். நமக்கு பேச தெரியாத இடங்களில் நம்மை பேச வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பலவீனம், சிலர் பேசுகிற வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுக்க தெரியும், ஆனால் தெரியாது. எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அதிகாரியிடத்தில் போயிருப்போம், எப்படி பேசணும்னு நமக்கு தெரியாது. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயிருப்போம், எப்படி பேசணும்னு தெரியாது. நமக்கு பேச தெரியாத இடங்களில் ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரே பேசி நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். பேச தெரியாத ஆண்டவரே, இந்த ஆளோடு என்னால் பேச முடியலப்பா, பேச தெரியல ஆண்டவரே, இன்ன நபரோடு எப்படி பேசணும்னு தெரியல ஆண்டவரே. அந்த ஆட்களுக்கு ஆவியானவர் இன்னைக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது அந்த பகுதியில் படிக்கிறோம். மத்தேயு 10:19 அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்க பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே இருந்து பேசுவார்னா, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமாண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசுகிறவர். நம்முடைய தெய்வம் பேசுகிற ஆண்டவர். அவர் பேசாத ஒரு கல்லோ ஒரு மரமோ ஒரு மிருகமோ அவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆவியானவர். எங்கே இருந்து பேசுவார்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்து பேசுவார். அதான் ஆண்டவரே இயேசுவே சொல்லி கொடுக்கிறா, நீங்கள் அதிகாரியிடத்தில் போய் நிற்கும்போது, பிரபுக்களிடத்திலிருந்து போய் நிற்கும்போது எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியதை கர்த்தர் அந்த நேரத்தில், அந்த நொடி பொழுதில் ஆவியானவரே உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு வழி நடத்துதல் நமக்கு தேவை. சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்காக பேசும். அன்னாள் அவள் வீட்டில் அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்கு பெனினாளுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்க முடியலை, அவளால் பேச முடியலை. ஏன்? பெனினாளுக்கு 5 பிள்ளைகள், அன்னாளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஒவ்வொரு நேரம் அவர் பேசுகிற வார்த்தைக்கு பதில் சொல்ல அன்னாளுக்கு தெரியலை. அழுது கொண்டு தான் இருப்பா, பேச தெரியலை. ஆனால் ஆவியானவர் அவளுக்கு துணை செய்த போது வசனம் சொல்கிறது, அவள் வாய் திறந்து பேச ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. நம்ம பேசு சில நேரங்களில் தெரியலை தான், ஆனால் கர்த்தர் நம்மை பேச வைக்கிற தெய்வம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகளை படிக்கும்போது 6வது வார்த்தையை படிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையை படிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியா அழைக்கப்படும் போது அவன் சொல்கிற, ஆண்டவரே நான் பேச அறியேன். ஏன் அவர் அப்படி கேட்கிறானா, நான் ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். சில நேரங்களில் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், குழந்தையா இருக்கிறேன், இந்த பகுதியில் எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை. அவன் சொல்கிறான், அவனுடைய சூழ்நிலையை சொல்கிறான், நான் ஒரு பெரிய ஆள் அல்ல,
நான் ஒரு ஆண்டவர் சொல்லுறேன், உன் கற்பத்திலிருந்து உன்னை தெரிஞ்செடுத்து உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக நான் நிறுத்த போகிறேன். அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறதினால எனக்கு பேச தெரியலப்பா. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிற. அடுத்த வசனத்துல படியுங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவளுக்கு பயப்படவே வேண்டாம். நான் உனக்கு கட்டளையிட போகிறேன். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு சொல்கிறார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பேச தெரியாத ஒரு எரேமியா வார்த்தையிலே சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இல்லப்பா, நான் என் வார்த்தையை உன் வாயிலே போட்டேன், உன் வாயை இன்றைக்கு தொட்டு உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சிலரை கட்டி எழுப்புகிற ஊழியம். ஆண்டவர் 6 வகை ஊழியங்களை பேச தெரியாத எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வலது கரத்தை சுத்தி சொல்லுங்க, இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு பேச தெரியல, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்குறீங்களோ, உங்க வாயில கர்த்தர் 6 வகை ஊழியத்தை வைக்கிறார். சொல்கிறான், நீ கட்டுகிறது, இடிக்கிறது, நிர்மூலமாகிறது, எல்லாம் கட்டுகிறது பாருங்க, அழிக்கிறது, கவிழ்க்கிறது, நாட்டுகிறது, பிடுங்கிறதற்கான அந்த அபிஷேகத்தை உன் வாயிலே வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி சோத்தரித்து சொல்லுங்க, என் வாயின் அபிஷேகம் மாறப்போகிறது. என் வாயிலே கர்த்தர் வார்த்தையை கொடுக்க போகிறார். எனக்கு பேச தெரியல, ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு குழந்தையை போல இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அதிகாரிகளோடு எனக்கு பேச தெரியல ஆண்டவரே, இன்னும் பிரபுக்களோடு பேச தெரியல ஆண்டவரே, இன்னும் எம்பிக்களோடு பேச தெரியல ஆண்டவரே, இன்னும் எம்எல்ஏக்களோடு பேச தெரியல ஆண்டவரே, அப்ளிகேஷன் எழுத தெரியல ஆண்டவரே, இங்கிலீஷ்ல பேச தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். கர்த்தர் நம்முடைய வாயை அதிகாரப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் உங்க வாயின் மேல வந்து அமரும். நீங்க ஒரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய காரியத்தை நம்பி போகிற தேவ பிள்ளைகள் தோற்று போவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லை, சிறு பிள்ளைனா. எரேமியாவே நீ சிறு பிள்ளைனா, எரேமியாவே நீ குழந்தைனா, ஆனால் உன்னுடைய வாயில என் வார்த்தையை வைக்க போகிறேன், உன்னை வித்தியாசப்படுத்த போகிறேன். நீ சிறு பிள்ளைனா. சொல்லுங்க, நான் சிறு பிள்ளை தான் ஆண்டவரே, ஆனால் வாயில் வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தை ராஜாக்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாகவே நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. காரணம் என்ன? எரேமியாவோட வாயில் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? வார்த்தையை கொடுத்துட்டார். எத்தனையோ நேரம் ஊழியத்துக்காக நான் அழைக்கப்படும் போது என்ன சின்ன பிராயத்திலே நான் ஆண்டவரே வேண்டாப்பா, வேண்டாம், ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரே, வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொல்வார், வாயிலே வார்த்தை அப்படியே போடுவார் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியை போல தாயின் கருவில் இருக்கும்போது நான் என் ஊழியத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பேச தெரியாத ஆண்டவரே, எப்படி முன்னால நிக்கணும் தெரியல, ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும்போது அதிகாரத்தின் வார்த்தையாய் அது புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. தெய்வ ஜனமே, நம்ம சிறு பிள்ளைதான், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாய்க்குள்ள வார்த்தையை கொடுக்கும்போது அது ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2வது யாத்திராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வார்த்தையிலே படிக்கிறோம். அந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க. மோசே சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர்
உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன், எனக்கு வாக்கு சரியா வராது. சொல்லுங்க. நான் திக்குவாயோ மந்த நாவும் உள்ளவன். ஹல்லேலூயா. மோசே அழகாக ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கிற, வா மோசே, நான் உன்னை ஊழியத்திற்காக பயன்படுத்த போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை இரட்சிப்பதற்காக நான் உன்னை அழைத்தேன். பல்வேறு சாக்கு போக்குகளை மோசே சொன்னாலும் இப்போ ஆண்டவரை பார்த்து பேசுகிற, ஆண்டவரை, நான் திக்குவாயப்பா, நான் மந்த நான் உள்ளவன், என் வாய் திக்கி திக்கி நான் பேச முடியும். ஒரு பிரைசலான்னு சொல்லணும்னா 1/2 hour ஆகுது ஆண்டவரை, நான் எப்படி போய் பார்வோடத்தில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குருடனை உண்டாக்கினவன் யார்? செவிடனை உண்டாக்கினவன் யார்? மோசே, யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ போ, நான் உன் வாயோடு இருந்தது, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். ஊமையையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அன்று கேட்குற, ஊமையை உண்டாக்கினவன் யார்? ஊமையை உண்டாக்குன பாருங்க. ஒருவேளை அவனால் பேச முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை அவனுக்குள்ளே பேச வைக்கும். குருடனுக்கு பேச தெரியாது, செவிடனுக்கு கேட்க தெரியாது. ஆனால் திக்குவாயில் சரியாய் பேச முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுகிறது அவனுக்கு கேட்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேச முடியுமா? முடியாதா? முடியும். அவன் செவிடனானாலும் ஆவியானோட லாங்குவேஜ் அவனால் உணர முடியும். ஹல்லேலூயா. குருடனாலும் முடியும், செவிடனாலும் முடியும், திக்குவாயனாலும் முடியும். பேச அறியேன் என்று சொல்லாது, மோசே, நான் உன்னோடு இருந்து பேசுகிற தெய்வம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை, நீர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. பேசுகிற திக்குவாய் மந்த நாவு, அந்த மனுஷனை தான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்த போது பலத்த செய்கைகளை கர்த்தர் எகிப்திலே பார்வோனுக்கு அவனை அதிகாரியாகவும் தலைவனாக உயர்த்தினதற்கு காரணம், மோசே தன்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமாண்டவரை, எனக்கு உதவி செய்கிற தெய்வம். ஆண்டவரை, உதவி செய்கிற தெய்வம், உதவி செய்கிற தெய்வம், உதவி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எழும்பிட்டு உட்காரோமா? கர்த்தர் நல்லவர். அரை தூக்கத்தில் எழும்பினவங்களும் இருக்கிறாங்க, முக்கா தூக்கத்தில் எழும்பினவரும் இருக்காங்க. யோனாய் மாதிரி அடித்தட்டு கொஞ்சம் ஆண்கள் பக்கம் முன்னால் வந்து உட்கார்ந்து இந்த ரோருக்கு இந்த பக்கம் ஓடி வந்து உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன், எனக்கு பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ணி தான் பழக்கம். கண்ணு மூடி தூங்கிட்டு பிரசங்கம் பண்ணி பழக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வாலிப தம்பிமாரெல்லாம் என் பேச்சை கேட்கணும், ஓடி வாங்க, முன்னால் வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. வாலிபர்கள் எல்லாம் ஓடி வாங்க, வயசான முதியோர்கள் எல்லாம் அங்கேயே நில்லுங்க. வாலிபர்கள் எல்லாம் ஓடி வாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பைபிளை எடுத்துகிட்டு வாங்க, செல் எடுத்துகிட்டு வராதீங்க, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. கர்த்தர் நல்லவர். சில செல் பார்க்குறதையும் பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. இப்படி முன்னால் அந்த முன் வரிசையில் உட்காருங்க, நல்ல நீங்கி உட்காருங்க. ஹல்லேலூயா. இங்கே இந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல ஜோராக கைதட்டி விடுங்க, 2 கரங்களை உயர்த்தி. ஆவியானவர் உதவி செய்வார். யாருக்கு உதவி செய்வார்? திக்குவாயனுக்கு, மந்த நாவுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, திக்குவாயா. பேச தெரியல, பேச தெரியலை சொல்கிறேன். ஊழியத்துக்கு அழைக்கும் போது பேச தெரியலை, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நாவை நான் தொட போகிறேன், நான் உன் வாயோடு இருப்பேன். வாய் அவரா வாயா மாறிட்டா போதும். கழுதைக்கு பேச தெரியலை, ஆனால் கழுதை பேசாத மிருகமாகிய கழுதை மேலே கர்த்தர் வார்த்தையை வைத்தபோது தீர்க்கதரிசியுடைய மதிகேடு மாறிட்டு. பேச தெரியாத ஒரு மிருகம் கழுதையின் மேலே கர்த்தர் வார்த்தையை வைப்பாரானால் நம்ம மேலே எப்படி வைப்பார் தெரியுமா? அழகாக வைப்பார் தெரியுமா? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரை, என்னை பேசுகிற தெய்வம். ஆண்டவரை, பேச தெரியல ஆண்டவரை,
பேச தெரியல. மோசையை அழைக்கும் போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை உண்மைதான். மோசைக்கு பேச தெரியல, திக்கு வாயுள்ளுப்பா. அண்ணு சொன்ன, நான் உனக்கு வாயா இருப்பேன், நீ பேச வேண்டியதை நீ போப்பா, நீ போ. செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்குன கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஹல்லேலூயா. நான் அல்லவா, நான் அல்லவா. உன்னை அழைத்தது யார்? உன்னை வேறு பிரித்தது யார்? ஜெபிக்க தெரியல, பேச தெரியல, என்ன சொல்லன்னு தெரியல, சுவிசேஷம் சொல்ல தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த பகல் வேளையில நம்முடைய நாவை மாற்ற போகிறார். ஆமென். வாயை தொடுங்க ஆண்டவரே, பேச வேண்டியதை போதித்து கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசுராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. பயந்து போகாதே. இயேசுராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏசாயா தீர்க்க அப்படியே நில்லுங்க, நின்றுட்டு அந்த வசனத்தை படியுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 5 முதல் உள்ள வார்த்தை. அப்பொழுது நான், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. வாயை தொட்டார், ஏசாயாவின் வாயை. ஏன் ஆண்டவர் தொட்டாருன்னா, அவன் முதல்ல சொல்லுந்தான், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ளவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். நம்ம எல்லாரும் அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறதுனாலே நம்முடைய வாயில சில அசுத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை தொட்டு அவனை பார்த்து சொல்கிறார், அவனை தொட்டு அவனுடைய அந்த அக்கினி தழலை எடுத்து அவனை தொடுகிறார். தொட்டு தான் சொல்கிறார், பலிபீடத்தில் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. பாருங்க, ஆண்டவர் தொடுதலை அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆவியானவருடைய தொடுதலை அவன் வாயிலே வந்தபோது அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது, பாவம் நிவிர்த்தியானது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஊழியமே வித்தியாசப்பட்டது. அவன் எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசுகிறான், அவருடைய வருகை குறித்து பேசுகிறான், புதிய வானத்தையும் புதிய பூமியை குறித்து பேசுகிறான், அவருடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிறான். பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்கிற மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் 66 அதிகாரங்களை வைத்து 66க்கு 66 என்ற விதத்திலே கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். காரணம் என்னென்னா, நாவு தொடணும். இந்த வாரம் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்த நேரம் விடிய காலம் 2 மணி. ஆண்டவர் எழுப்பிட்டாரு, எழுப்பி வார்த்தையை கொடுத்துட்டாரு. பாருங்க, தெய்வ பிள்ளைகளே, தெய்வம் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்.
இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வாரமாக கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம், முதலாவது நமக்குள்ளே ஒரு மாற்றத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நேற்றைக்கு ஒரு சகோதரியை சந்தித்து நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் புருஷனுடைய ரட்சிப்புக்காக அழுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறது உங்கள் பிள்ளையுடைய பாதுகாப்புக்காக அழுறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறது தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அதை நிறுத்திவிட்டு ஜெபிக்கணும். அது கண்டிப்பாக ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் வாய்க்குள்ளே மாற்றம் வரும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால், மற்றவங்க உட்காருங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் முழங்காலில் நிற்க முடியும். ஆவியானவர் சொன்ன வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ முழங்காலில் நின்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். வாய்க்கு ஒரு மாற்றம். வேலை செய்கிற இடங்களில் நல்லா வேலை செய்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே மாற்றம். எசாயா 6வது அதிகாரம் வரைக்கும் அவனுக்குள்ள மாற்றம் வரல. நீங்கள் இப்போ புருஷனுக்காக இல்லை, புருஷனுக்குள்ளே மாற்றம் வேண்டாம். அவரவருக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரட்டும், அவரவருக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் நிறைய பேர் ரப்பர் எடுக்க போவீங்க, கூலிக்கு வேலை செய்ய போகிறீங்க, வண்டி ஓட்ட போகிறீங்க, கடை நடத்துகிறீங்க, எல்லா இடங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. பிள்ளைகள் பல இடங்களில் அசுத்த உதடு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, உங்கள் அக்கிரமம் நீங்கி உங்கள் பாவம் நிவர்த்தி ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து சில மாற்றங்களை செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாயை கர்த்தர் தொடணும், நம்முடைய வாய் தொடப்படணும். ஆண்டவரே இந்த வாயை அக்கினியினால் தொடுங்கப்பா, அக்கினியின் ஒரு குரட்டினால் தொடுங்க. பைபிள் படிக்கிறோம், செபிக்கிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் உலகத்திலே போகும்போது உலக பிரகாரமான வார்த்தைகள் வாய்க்குள்ளே இருக்கிறதை ஆவியானவர் கண்காணிக்கிறார், ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அக்கிரமம் நீங்கட்டும், பாவம் நிவர்த்தி ஆகட்டும். சாபம் போடுகிறீங்க, சாபத்தை போடுகிறோம். சில நேரம் சாபத்தின் வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகள், பல்வேறு வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்கிறார், ஆவியானவர் காண்கிறார். ராகா சந்தலா பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார், ஆவியானவர் விசனப்படுகிறார். உங்க வாழ்க்கை மாறாததற்கு காரணம், உங்க வாழ்க்கை அழுக்குகள் மாறணும், அழுக்கு நீங்கணும். சொல்லுங்க, வாய் திறந்து சின்ன குட்டி பிள்ளைகள் வரைக்கும் சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், நம்மள பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆமாண்டவரை, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன். அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசின நம்ம 10 கெட்ட வார்த்தை பேசுகிறோம். அவன் ஒரு பொய் சொன்ன நம்ம 10 பொய் சொல்றோம். இதெல்லாம் ஆவியானவர் நம்முடைய வாயை உற்று கவனித்து கண்காணிக்கிறார். கண்காணிக்கிற ஆவியானவர் இந்த பகல் வேளையில உங்களிடத்தில் மாற்றத்தை விரும்புகிறார். எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிவர்த்தி ஆக்கும், என் அக்கிரமம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எழுப்புதல் தாமதிக்கிறதற்கு காரணம் நாம் தான், எழுப்புதல் தாமதிக்கிறதற்கு காரணம் நாம் தான். ஒரு சுத்திகரிப்பை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில செய்து கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் அழுகிறீங்களோ ஆண்டவரே, ஏசாயாவை தொட்டவர் ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், ஐயா அசுத்த உதடிகள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, வாசம் பண்ணுகிறேன். ஆனாலும் உம்முடைய நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கிட்டு உன் பாவம் நிவர்த்தியானது. அப்பதான் ஏசாயா சொல்கிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக சொல்றான், என்னை அனுப்பும் ஆண்டவரே. அக்கிரமம் நிவர்த்தியானவ, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பா, கர்த்தருக்காக ஓடுமா, கர்த்தரோடு நடப்பா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வா. அக்கிரமம் நிவர்த்தியானவனால் அதை செய்ய முடியும். ஆமென். தொட்டதற்காக கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாயின் அசுத்தம் நீங்கினதற்காக நன்றி. சுத்திகரித்தீரே
சொந்த ஜனமாக ஒரு அமைதியாட்டு சுத்திகரித்தி. யாரெல்லாம் சுத்தம் விரும்புறீங்களோ சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீர். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த பலவீனத்தின் இவர்களுக்கு உதவி செய்யும். இந்த அசுத்த உதடுகளில் இருந்து இவர்களுக்கு உதவி செய்யும். சொல்லு சுத்திகரித்தி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அக்கிரம நீங்கட்டும். சுத்திகரித்தி. அப்பா சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா. சில சொல்றீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சுட்டு போனாலும் சில நேரம் தேவையில்லாத வார்த்தை வருகிறது, என்னால் அது மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஏன் அப்பா ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படியே உட்காருவோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை விரும்புகிறார். எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். சொல்லுங்க. அதில் நம்ம பல நேரங்களில் குடிக்கிற புருஷனுக்காக மட்டும் போராடிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் நம்மை உற்று கவனிப்போம். வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்காணிக்கிற ஆவியானவர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர் உற்று கவனிக்கிறார். உதடுகளை தொட்டிருக்கிறார். பலன் இல்லை. சில நேரங்களில் நம்ம இப்படி நல்லா போகணும், நல்லா பேசணும்னு தான் அந்த ஜனங்கள் நடுவிலே, ஜாதிகள் நடுவிலே போவோம். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை நம்மை கோபத்தை உருவாக்கும். நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் கொப்பளிக்கும். அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். வலது கரத்தை வச்சிரு. என் பலவீனங்களில் இப்படிப்பட்ட பலவீனம் எனக்கு இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2வது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 48:17. வழி நடத்துகிற ஆவியானவர். 2வது வழி நடத்துகிற ஆவியானவர். சொல்லுங்க, படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதுக்கு முந்தின பகுதியிலே படிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய ஆவி என்னை அனுப்பி அவர் சொல்கிறார், பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவியானுடைய வழி நடத்துதல் தேவை? சுயமா நம்ம போன இடெல்லாம் நம்ம தோற்று போயிருக்கிறோம். எப்பா கழுதை குட்டியின் மேலே இயேசு ஏறி இருந்து இயேசு கழுதை குட்டியை நடத்தினாரோ அப்போதான் கழுதை குட்டிக்கு மேன்மை. ஹல்லேலூயா. அப்படி தானே? நான் அட்ரஸ் இல்லாத நமக்கு, ஹல்லேலூயா, தகுதியே இல்லாத நமக்கு எப்படி மேன்மை வந்துன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, இயேசுவின் நாமத்தினால நமக்கு அட்ரஸ் வந்திருக்கு. அப்படின்னா வழி நடத்துகிற ஆவியானவர் பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை போதித்து நடத்துவார். தாவீது ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நடத்தலாமா, இவனை பின்தொடரலாமா, இதை எப்படி செய்யணும்? ஆண்டவர் வழி நடத்துதலை கொடுப்பார். அதன் பாதையில் அவன் போகும்போது அந்த யுத்தத்தில் அவன் தோற்று போனதே இல்லை. ஒரு கல்வி எடுக்கும்போது, ஒரு திருமண காரியம் நடக்கும்போது, ஒரு காரியத்தை நம்ம மேற்கொண்டு செய்யும்போது, ஒரு வாகனம் வாங்கும்போது, ஒரு நிலபலங்கள் வாங்கும்போது, ஆவியானுடைய ஆலோசனையின்படி செய்யும்போது நம்முடைய கால்களை சறுக்காமல் ஆண்டவர் பாதுகாப்பார்.
வழி நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர். ஒரு பிள்ளை அப்பா பிள்ளைகிட்ட கேட்கும், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்கும், அப்பா எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்பாங்க. ஒரு பெரிய அதிகாரி இடத்துல கீழே இருக்கிறவங்க எப்படி போகணும்னு கேட்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாருன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறா, பிரயோஜனமானதை உனக்கு நான் போதித்து நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செல்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆவியானவரே நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போக இடராமல் நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63 அதிகாரம் 13வது வார்த்தையிலே படிக்கிறோம், ஒரு குதிரை வனாந்திரத்திலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை நடத்துகிற. ஒரு குதிரை எப்படி வனாந்திரத்தில் இடறி போகாதோ அதுபோல ஆவியானவர் நம்மை நடத்தினால் நாம் இடறி போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 48:21 நம்ம படிக்கிறோம் பாருங்க. அவர் நம்மை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகம் விடாதிருந்ததில்லை. கண்மலிருந்து தண்ணீர். அவர் வனாந்திரத்தில் நம்ம நடத்தினா கூட நமக்கு தாகம் வராது என்று வேத வசனத்தில் படிக்கிறோம். நெகேமியாவுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வார்த்தையை நீங்க படிங்க. நெகேமியா 9:12. நெகேமியா 9:12. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் போதும். 11வது வசனம் படிங்க. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலில் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். பகலிலும் இரவிலும் நமக்கு தெரியாத பகுதி அல்ல, ஆண்டவர் நடத்தினார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா 9வது அதிகாரம் 11வது வார்த்தை. எப்படி நடத்தினாருன்னா கடலின் நடுவே கால் நனையாமல் நடத்தினாராம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லையா? கடலின் நடுவே கால் நனையாமல் நடத்திட்டே போனார். எவ்வளோ அழகான வார்த்தையில். கடலில் எப்படி இருக்கும்? தண்ணி இருக்கும். வற்றி போனாலும் அந்த கால் நடந்தோன்னா கண்டிப்பாக அந்த பாதங்களில் கால் நனையும். ஆனால் ஆண்டவர் நடத்தும் போது கடலினூடே கால் நனையாமல் நடத்துகிற தேவன். அப்படின்னா எந்த ஒரு சறுக்கலும் எந்த ஒரு இடர்ச்சையும் எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் வராதபடி ஆண்டவர் கால்களை கடலின் மேலே நடத்தும் போது கூட அது நனைந்து போவதில்லை. வலது கரத்தை உயர்த்தி, ஆமாண்டவரை நீரே எங்களை வழி நடத்தணும். மேக சம்மமாய் அக்கினி சம்மமாய் ஆண்டவரே வழி நடத்துகிற தெய்வம். எல்லா இடங்களிலும் ஆண்டுட்ட ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் நடத்துவார். அமெரிக்காவில் ஒரு தெய்வ மனிதர் ஒரு தடவை அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணுகிறதற்காக கொண்டு போனார்களாம். ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது எத்தனையோ முறை வேதத்தை படிக்கிறோம். வேதத்தில் இருந்து சில வழி நடத்துதல் நமக்கு சில நேரம் கிடைக்கும். அப்படியே அவருக்கும் பலமுறை வேதத்தை படித்தவர். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை வந்தபோது கொஞ்ச நேரம் அதில் நின்றாராம். அந்த இடத்திலே திருப்ப திருப்ப அறிக்கையிட்டாராம், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப அவர் அறிக்கையிட்டு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ எழும்பி வீட்டுக்கு ஓடி போயிரு, உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் தேவையே இல்லை. அதுக்காக ஒரு காரியத்தை அவர் சொல்லி கொள்ளுகிறாராம். பாத்தியா, அந்த ஒரு மனுஷன் அவனுக்கு கண்ணில்லாதவன் பிளாஸ்டிக் கண்ணை அதை அடைக்கிறதற்காக பிளாஸ்டிக் கண்ணில் வைத்திருக்கிறான். அந்த கண்ணோடு கூட அவன் பார்வை உள்ளவனாய் நடந்து போகிறான். அவன் எங்கே போனாலும் பார்வை உள்ளவனாய் போகிறான். அவன் கண்ணில்லாதவன் ஒரு பிளாஸ்டிக் கண்ணோட நடக்கும்போது அவனுக்கு நான் பார்வை கொடுத்தேன், ஆனால் உன்னுடைய இருதயம் இல்லாமல் கூட நீ வழி நடக்க கூடும் என்று ஆவியானவர் அவனுக்கு திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, அவன் அப்படியே அந்த இடத்திலிருந்து ஓடுகிறான். பாருங்க, இருதயமே இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை வழி நடத்தி கொண்டே இருந்தார். எனக்கு தெரிந்ததான ஒரு நல்ல ஒரு போதகர் நம்முடைய நாகர்கோயிலில் தான். அவருடைய அம்மா அப்பா 2 பேரும் ஊழியத்தில் உள்ளவங்க. அந்த அம்மாவுக்கு 40% தான் ஹார்ட்டே ஃபங்க்ஷன். 40 அந்த அளவுக்கு தான் அடிச்சிட்டே இருக்கும், அதுக்கு கீழே தான் இருக்கும்.
ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு வரை அவர்களை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஹார்ட் பீட் இஸ்ரவேல் வரைக்கும் அவங்க போய்விட்டு வந்தாங்க. ஆச்சரியமா இருக்கும். டாக்டரே சொல்லுவாங்க, இது கொண்டு வீட்டில் போட்டுருங்க, சீரியஸாக இருக்கு. இன்னைக்கு அந்த ஹார்ட் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனாலும் எல்லா வேலைகளை செய்யவும் ஊழியம் செய்யவும் அவருடைய சர்ச்சு மேல் மாடியில் இருக்கிறது. மாடியில் ஏறி போய் தன்னுடைய கடமைகளை செய்யவும் பரிசுத்த ஆவியானுடைய பலம் அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சேல் இல்லாதான் நாட்களில் பாஸ்டர் கூட ஒரு சாட்சி சொல்லும்போது சொன்ன, அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு 1992 கடைசி நாட்களில் 2009 அவர் கடைசியான ஒரு மரணப்படுக்கையான ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரம் ப்ராஸ்டேட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த பிரெயின் அவங்க இந்த ஸ்கேன் பண்ணும்போது அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாக அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததினால பிளட்டு கிளாட்டாக இருந்தது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை அவ்வளவு கிளாட்டாக இருந்தது. அந்த ஸ்கேனில் பார்த்து 2009 அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஸ்கேன் வழியாக தெரியுது. இந்த டாக்டர் கேட்குறாரு, உண்மையிலே இந்த மனுஷன் தானா உயிரோடு இருக்கார். கிளாட்டு மாதிரி தான் இருக்குது, அதுக்கு மாற்றம் வரல. மருந்து குடித்தாங்க, கிளாட்டு மாறல. ஆனால் ஏகதேசம் 18 ஆண்டுகள் ஜீவனோட இருந்து நமக்கு தெரியும், பழைய ஆலயத்தின் வேலைகளை செய்யவும் அதற்கான மணல் சுமக்கவும் ஆவியானவர் பலன் கொடுத்தார். தம்முடைய ஊழியக்காரோடு எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யத்தக்க வண்ணம் விதத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு இருந்தது. தெய்வமே, அந்த அம்மா எல்லாரும் சொல்லுவோம், பலவீனமாக இருக்கட்டும், அந்த பலவீனத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்றால், கால் நனையாம நடத்துகிறார் என்றால், அதற்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னை நடத்துகிறீர். நம்மை போல பலவீனம் உள்ளவர்கள் படுக்கையாகி இருக்கும்போது அதே பலவீனத்தின் நடுவில் உன்னதமானுடைய பலன் நம்மேல இருந்து நம்மை வழி நடத்துகிறது. அதுதான் மிரக்கிள், அதுதான் அற்புதம். கால் நனையாமல் நடத்துகிறதா அற்புதம். கடலின் வழியாக எல்லாரும் போவார்கள், ஆனால் கடலின் வழியாகவும் கால் நனையாமல் நம்மை நடத்துகிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தான் ஹல்லேலூயா. கப்ரியேல் பாஸ்டர் பாடும்போது, நடக்காத புரியாத பாதையில் நடக்காத வழிகளில் நடத்தினீர் அப்படின்னு அழகாக பாடுவார். எவ்வளோ அழகான ஒரு பாடல் பாருங்கள். நமக்கு புரியாத பாதையில், நம்ம போகாத வழிகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இழுத்து கொண்டு போகிறார். அவர் வழி நடத்துவார். தெய்வ ஜனமே, உங்களையும் வழி நடத்துவார். ஆனால் அந்த வழி நடத்தலுக்காக காலைதோறும் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் எங்கேயும் போகாதீங்க. காலையில் எழும்பின உடனே கேளுங்க, 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே இன்ன பகுதியில் எப்படி போகணும்னு தெரியலை, என்னை வழி நடத்துங்க, இடராதபடி நடத்துங்க, ஒரு குதிரை நடக்கிறது போல நடத்துங்க, வனாந்திரத்தில் ஒரு குதிரை நடக்கிறது போல நடத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்துறது போல நடத்துங்க. இந்த 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை நடத்துங்கப்பா. நான் நடந்தால் சோர்ந்து போவேன் ஆண்டவரே, நான் நடந்தால் இளைப்படைந்து போவேன் ஆண்டவரே, நீ நடத்தினா இடற மாட்டேன் ஆண்டவரே, பாதை மாறாத ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார், உங்கள் பலகீன நேரங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர். எந்த மனுஷனும் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன புத்தகத்தில் படிக்கும்போது மோசே சொல்கிறான், தன்னுடைய மாமனாகிய ரெகுவேலை பார்த்து, பாளையம் இறங்குற இடமெல்லாம் உனக்கு தெரியும் தானே, நீ என் கூட வா, நீ எனக்கு கண்ணை போல இருப்ப. ஆனால் அவன் மாமனார் தான் மோசே கூட போகலை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறது திரும்ப சொல்லும் தெரிந்த ஒரு நபர் ரெகுவேல் எங்கள் கூட வந்ததினால நாங்கள் இந்த வனாந்திரத்தை லகுவாக கடந்தோம் என்று ஜனங்கள் சொல்லாதபடிக்கு அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான். கர்த்தரே நடத்தினார். வலதுகரத்தை சில மனுஷர்களை நீங்கள் கைப்பிடிச்சிங்கன்னா
அவங்கள நம்புனீங்கன்னா தோற்று போவீங்க. இன்னைக்கு கர்த்தரே நடத்தும்படியாக வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தரே நடத்தும்படியாக வலது கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தரே நடத்தும்படியாக வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் போன வாரத்தில் ஹல்லேலூயா திருச்சி பக்கம் எனக்கு அந்த பெர்னால்டுன்னு ஒரு பாஸ்டர், அவங்க சீக்கிரமாக இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில் வெறும் 32 வயதான ஒரு போதகர், 2 பிள்ளைகள், அந்த சிஸ்டர் சாட்சி கொடுக்குறாங்க. நான் அவங்க மனவேதனை நடுவில் 32 வயதான் ஆச்சு, போதகர் இழந்தாச்சு, சபை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும், என்ன செய்யணும் தெரியல. அந்த நேரத்திலும் வாயை திறந்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை, காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா நம்மால்? சொல்ல முடியாது. எனக்கு அழுகையாக வந்துச்சு, ஆண்டவரை இனி எப்படி இந்த 32 வயசு, அவங்களுக்கு 28 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி அவங்களால் இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியும், சின்ன குட்டி பிள்ளைகளை கொண்டு போக முடியும்? எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்தை நடத்துவார். அவர்கள் அந்த துன்பத்தின் நேரத்திலும் வாய் திறந்து சொன்ன வார்த்தை எத்தனை தடவை கேட்குறோம். நல்ல வயசானவங்க இறந்தால் கூட நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த நேரத்திலும் இளம் வயதில் போதகரை இழந்தோம், வாயிலிருந்து புறப்பட்டவத்தை காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்மை வழி நடத்துவார். உன்னை கைவிட மாட்டார். உன் தலைமுறைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் புருஷன் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, மனைவி இல்லைன்னா வாழ முடியாது, பிள்ளை இல்லைன்னா வாழ முடியாது தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நல் துணையாளராக இருக்கிறார், நம்மை நடத்துகிற தெய்வம். சொல்லுங்க, என்னை நீங்கள் நடத்தினா போதும் ஆண்டவரை, என்னை நீங்கள் நடத்தினா போதும். எப்படி மேற்கொள்ளுவேன், எப்படி ஜெயிப்பேன் ஆண்டவரை, நீங்கள் நடத்துங்கப்பா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை பயம் எனக்கொன்றுமில்லை, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை பயம் எனக்கொன்றுமில்லை, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவோம், யெகோவா ஈரே எந்த தேவ, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யாராவது தேவைகளுக்காக யெகோவா ராஃபா எந்த தேவ, என்னாலு சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலு சுகம் தருவீரே. ஆமென். ஆண்டவரை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய பலவீனம், அதாவது நம்முடைய வியாதி, பலவீனங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறேன், பலவீனங்கள் என்பது வியாதி மட்டுமல்ல. பலவீனம் வாழ்க்கையில் வருகிற எல்லாமே பலவீனம்தான். வாழ்க்கையில் சிலருக்கு என்ன செய்யணும், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வார்த்தைக்கு நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 12:9 படிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. பலவீனங்களில் ஆண்டுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம வியாதிப்படும் போது சொல்லுங்க, ஆண்டவரே பலவீனங்களை உன்னுடைய பலனை தாருங்க, பலப்படுத்துங்க, இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற காரியம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதி வந்தபோது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த இடத்துல நல்ல தெளிவாக பாருங்க, பலவீனத்திலே கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கும்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பலவீனம் உண்டு சொல்லுங்க. அந்த பலவீனத்தில் தான் கிறிஸ்துவின் வல்லமை, அதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இப்போ நம்ம மூட்டு பகுதியில் பலவீனம்னா மூட்டு பகுதிக்குள்ளே கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் பலவீனத்தின் நடுவில் தான் பலன் கொள்ளுவார்கள். பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் பலப்படுத்துகிற பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எலியாவுக்கு வந்தது ஒரு பலவீனம். அது என்ன பலவீனம்? சோர்வு என்னும் பலவீனம். அவன் வாழ்க்கையில் சோர்வு வந்தது. அப்போ போய் சூரிய செடியில் படுத்துக்கொள்வான். சில நேரம் அப்படிதான் நம்முடைய பலவீனம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. சோர்வு உங்களை சில நேரம் பலவீனம் ஆக்கலாம். சோர்வு உங்களை உட்கார வைக்கலாம், பலவீனப்படுத்தலாம். அன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளுடைய பலவீனம் என்பது அழுகிறது தான் பலவீனம். அழுகிறதா அவளுக்குள்ளே இருந்த பலவீனம். வீட்டுக்குள்ளேருந்து ஒரே அழுக. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறுத்துங்க. அந்த பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பலனை தேடி ஆலயத்தில் வந்து அழுவீங்கன்னா அதுக்கு பலன் உண்டாகும். அல்ல, அதுக்கு பிறகு உங்கள் முகம் துக்க முகமாக இருப்பதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. பேதுருவை பார்த்தீங்கன்னா அவனுடைய பலவீனம் என்னன்னா பட்டை இருந்தால் காதை வெட்டிடுவான். ஹல்லேலூயா. சேவல் கூவுனா சத்தியமா நான் இல்லை இயேசுவோடு இல்லைன்னு சொல்லிடுவான். சீக்கிரமாக எல்லாவற்றையும் சொல்லுவான். இயேசுவை பார்த்த உடனே மேல் வஸ்திரம் இல்லை கடலில் குதிப்பான். இயேசு கொஞ்ச நேரம் இல்லைன்னா அவன் சீஷர்களோடு சேர்ந்து மீன் பிடிக்க போவான். இதுதான் அவனுடைய பலவீனம். இயேசு இருந்தால் நல்ல பிள்ளை, இயேசு இல்லைன்னா நல்ல பிள்ளையே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் சர்ச்சுக்குள்ளே வந்தால் நல்ல பிள்ளை, சர்ச்சுக்கு வெளியே போனால் நல்ல பிள்ளையே கிடையாது. இதுதான் பேதுருடைய பலவீனம். இயேசு இருக்கக்கூடிய சத்தியமாக உம்மை தெரியும் உம்மை நான் விடவே மாட்டேன், சாவல விட மாட்டேன், எங்கே விட மாட்டேன். ஆனால் சுலகினால் புடைக்கிறதற்காக கர்த்தர் சாத்தான் பல நேரம் அவனுக்கு அவகாசம் சொன்னபோது பரிசுத்த தெய்வம் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. சில பலவீனங்கள் வியாதி என்னும் பலவீனம், சில பலவீனம் அழுகை என்னும் பலவீனம், சோர்வு என்னும் பலவீனம், சில நேரங்களில் பின்மாற்றம். இயேசுவோடு இருக்கும்போது மட்டும்தான் இயேசுவோடு நடக்கிறோம், இயேசு இல்லாத போது பின்மாற்றம். இப்படிப்பட்ட பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஆனால் பலவீனங்களில் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது எல்லாருடைய குணங்களில் வருகிற மாற்றம். குணங்களில் சில மாற்றங்கள் நிகழும். ஆனால் இன்றைக்கு அந்த குணங்கள் நடுவில் ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்பட்டால் எந்த இடத்தில் வெளியா சூறை செடியில் போதும் என்று சொன்னானோ அவனை பார்த்து ஆண்டவர் தட்டி எழுப்பி அவனுடைய பிரயாணத்தை விரிவுபடுத்தினார். ஹல்லேலூயா. அன்னால் வெட்கப்படுவோம் என்று நினைத்தாலோ இல்லை, உன் முகம் துக்கமாய் இருக்க முடியாது என்று சொல்லி அவளுக்கு 6 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அவளை கடாட்சித்தார். கர்த்தர் நன்மை செய்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்களில் உதவி செய்வார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 37வது அதிகாரத்திலே ஆவியானவர் செய்கிறது காரியம் உன்னை கால் ஊன்றி நிற்க செய்வார். படிங்க எசேக்கியேல் 37. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 37. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. எங்க படிக்கீங்க? 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா ஆவியானவர் வந்துட்டாருன்னு வச்சிருங்க. நீங்க என்ன செய்வீங்க? உயிரடைவீங்க. 2வது காலூன்றுவீங்க. 3வது சேனையா மாறுவீங்க. ஒரு மாற்றம் நிகழும். பரிசுத்த ஆவியார் இதுவரைக்கும் காலூன்றி நிற்க பாருங்க. புறாவை வெளியே விட்டார நோவா, அதுக்கு இளைப்பாற இடமே இல்லை. இன்னைக்கு இளைப்பாறுகிறதற்குன்னு நம்ம வருத்தத்தை சொல்கிறதுக்குன்னு ஆளே இல்லை. வருத்தத்தை கேட்குறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையை உற்று கவனிக்க நேரமே இல்லை. அதுலேயும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவி எவ்வளோ வருத்தத்தையெல்லாம் வச்சுட்டு ராத்திரி வருவார், கொஞ்சம் பேசலான்னு நினைக்க. அவர் வந்த உடனே என்ன செய்வார்? ஃபோனை எடுத்துட்டு உட்காருவார். அவருக்கு வருத்தம் ஃபுல்லாக அந்த ஃபோனில் தான் இருக்கு. மனைவி என்ன செய்யணும்? அடக்கி வச்சுட்டே இருக்கணும்.
எத்தனையோ குடும்பங்கள் உள்ள பிரச்சனைக்கு மூல காரணம் இந்த செல்ஃபோன் தான். செல்ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு நிமிடம் கூட மனைவியுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு இன்னைக்கு நேரமே இல்லை. எங்கே போய் சொல்கிறது? இளைப்படையக்கூடிய ஒரு இடம் இல்லை, கால் ஊன்ற முடியலை, நிற்க முடியலை, இளைப்பாறு ஸ்தலத்தை தேடியும் இளைப்பாறுதல் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. யாருமே பேசலையா சகோதரிமாரே சகோதரமாரே, பேசலையா, அதை கேட்கலையா, நம்முடைய காது குடித்து கேட்கலையா? ஓடி போய் தெய்வ சமூகத்தில் உட்காருங்க, வசனத்தை எடுங்க. பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையானதை போட்டுட்டே இருப்பார். அதுதான் உங்களை பலனடைய செய்யும். ஏன்னா கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வந்தது. மனுஷர் தற்பிரியராய், வீம்புக்காரராய், கீழ்ப்படியாதவளாய், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவளாய் மாறி போகும்போது தெய்வ ஜனம் இளைப்பாறுகிற ஒரே ஒரு ஸ்தலம் அது தேவ சமூகம் மாத்திரம்தான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன். நசரேயன் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே ஒருவேளை அலங்கார வாசலில் பிச்சை கேட்கிற மனுஷனை போல பிச்சை கேட்கிற அனுபவத்தோடு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பேதுரு யோவானும் ஜெபிக்கிறவளாக இருந்தார்கள். நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாறும்போது ஒரு நாளும் தெய்வம் உங்களை வெட்கத்துக்குட்படுத்த மாட்டார். பிச்சைக்காரலாய் உட்கார்வலை தூக்கி விடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில உங்க மேல வைக்கிறார். உங்களை யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறவளாய் மாறுங்க, நீங்க துதிக்கிறவளாய் மாறுங்க, நீங்க ஆராதிக்கிறவளாய் மாறுங்க. வெட்கப்பட மாட்டீங்க. இளைப்பாற சொல்லக்கூடிய இடம் இல்லை, சொல்ல கேட்கக்கூடிய இடம் இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை. நேரம் எடுத்து நம்முடைய பிரச்சனையை கேட்க யாருமே இல்லை. அந்த சூழ்நிலை நீ வெட்கப்பட மாட்டாய். ஒள்ளி பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவரை மாத்திரம் நீ சார்ந்திருப்பாயானால் கர்த்தர் இன்னைக்கு உன்னை உயிரடைய பண்ணுவார். கர்த்தர் உன்னை காலூன்ற செய்வார். கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உனக்கு நேரம் வந்தனா நீ ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டா, பலனடைவா, காலூன்றுவாய், காலூன்றுவாய். யார் காலூன்றினது? வெறும் செத்த எலும்புகளாய் கிடந்தது, சிதறப்பட்டு கிடந்தது, தோல் இல்லாமல் கிடந்ததுக்குள்ளேலாம் கர்த்தர் அசைவை வைத்தார். அசையாததெல்லாம் அசையும். ஒரு நிமிடம் எழுப்பி நிற்போம். ஆண்டோட்ட சொல்லுவோம், மகா பெரிய சேனையை கர்த்தர் உருவாக்க போகிறார். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஜீவன் உண்டாக போகுது. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆவியானவருடைய பலம் நம்ம மேல வரட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமா? அவ்வளோ சத்தமா. உயிர் உள்ளவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் உள்ளவங்க எல்லாம் 3 அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் உயிர் இருக்குன்னு நினைக்க தலைக்கு மேல கைகளை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், உங்கள் பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆவியானவர் வேணும்? என்னுடைய பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானவர். ஏன்னா முதல் பகுதியிலே சொல்கிறார், அவர் பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், அவர் காலூன்றி நிற்க செய்கிற ஆவியானவர், அவர் வழி நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பேசுகிற ஆவியானவர். இன்றைக்கு சிலரோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் சொல்லுங்க. யாரும் கண்ணு திறக்க கூடாது. அமைதியா சொல்லுங்க. பேசுங்கப்பா. வழி நடக்க தெரியல ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, காலூன்ற செய்யுங்கப்பா. இளைப்பாற இடம் இல்லாம, ஒரு சொஸ்ததை இல்லாம அலைஞ்சிட்டே இருக்கேன் ஆண்டவரே. எனக்கு யார்கிட்ட போய் பிள்ளைகிட்ட சொன்னாலும் திட்டுறாங்க, புருஷன்கிட்ட சொன்னாலும் திட்டுறாங்க, மனைவிட்ட சொன்னாலும் திட்டுறாங்க, யார்கிட்ட போய் சொன்னாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை காட்டுகிற ஆவியானவர், காலூன்ற நிற்க செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனை தொட்ட ஆவியானவர் என்னை தொடுங்க. மோசேயின் வாயை தொட்டார், எசாயாவின் வாயை தொட்டார், எரேமியாவின் வாயை தொட்டார்,
யாரெல்லாம் அந்த தொடுதலை அனுபவித்தார்களோ அவர்கள் எல்லாம் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல மாறினார்கள். ஆவியானவரை என்னை தொடுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் தொடப்போகிறா. இந்த நேரத்தில் ஒரு பாடல் பாடும்போது தானே உங்க மேல கைகளை வைத்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரமா நம்ம முடிக்கலாம். ஆனால் எல்லாருடைய பலவீனங்களையும் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆவியானவர் சொன்ன ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் உங்களை மாற்றத்தை தரப்போகிறார், மாறுதலை தரப்போகிறார். அது என்னால தர முடியாது, எங்களால தர முடியாது, சபையாலேயும் தர முடியாது, எந்த பொருளாலும் தர முடியாது, பணத்தினால் தர முடியாது, அதிகாரத்தினால் தர முடியாது. ஆவியானுடைய தொடுதலை பெற்றுட்டு தான் எல்லாரும் போகணும். எத்தனை பேர் விரும்புகிறோம் அத்தனை பேர் சொல்லுங்க, உங்களுடைய தொடுதல் இல்லாமல் யாரும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் தொடுவாராக. ஆவியானவர் தொடப்போகிறார். எத்தனை பேர் விரும்பினால் அவர் எங்களை தொடுவார். நாங்க தொடுறதை விடவும் ஆண்டவர் உங்களை தொடுவார். அலங்கார வாசல் இந்த முடவரை தூக்கிவிட்ட பரிசுத்த தெய்வம் சிலரை தூக்கி விட போகிறார், சிலரை தூக்கி விட போகிறார். நான் சொன்னேன் விடிய காலம் 2 மணிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை நான் கழுவ போகிறேன், உங்க வாயை நான் தொட போகிறேன், உங்க கால்களை ஊற்றும்படி செய்ய போகிறேன். ரீகாபா பேச தெரியாதவர்களை பேச வைக்க போகிறேன். ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுகிற பகல் வேளை இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை